This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் பொருட்பால். இயல் குடியியல். அதிகாரம் 99. சான்றாண்மை. குறள் எண் 982. குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்து உள்ளதுவும் அன்று. விளக்கம். சான்றோரின் சிறப்பு என்று சொல்லப்படுவது அவர் தம் குணங்களின் சிறப்பே. மற்ற நலன்களெல்லாம் எந்த நலத்திலும் உள்ளவை அல்ல. ஒழுக்கம், பணிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, கனிவு முதலான நற்குணங்களை உடையவர்களே சான்றோர்கள். தன்னலம் கருதாது பொதுநலம் பேணும் பண்பாளர்கள் ஆவார். தன் புகழையும் மதிப்பையும் பொருட்படுத்தாதவர்கள். உலக தலைவர்களாக புகழ்பெற்ற சான்றோர்களின் வரலாறுகளை ஆராய்ந்தால் அவர்களது அருங்குணங்களும் பணிவுடைமையும் பண்புடைமையும் தோல்விக்கு தயங்காமையும் மேலோங்கி இருக்கும். இக்குறளுக்கு ஏற்புடைய வேறு சில இலக்கிய பதிவுகள். சான்றோர் இனத்திரு. ஆத்திச்சூடி. ஔவையார். அறிவொழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு. சான்றோர் இல்லா தொல்பதி இருத்தலின் தேன்றீர் குறவர் தேய நன்றே. நருந்தொகை. அதிவீர ராமபாண்டியர். அறிவொழுக்கம் நிறைந்த சான்றோர்கள் இல்லாத பழமை வாய்ந்த நகரத்தில் இருப்பதை காட்டிலும் தேனை ஆராய்ந்து திரியும் குறவருடைய மலைநாட்டில் இருப்பது நல்லது. கண்ணோக்கு அரும்பா நகைமுகமே நான் மலரா இன்மொழியின் வாய்மையே தீங்காய வன்மை. பலமா நலங்கனிந்த பண்புடையாரென்றே சலியாத கற்பத்தரு. நீதி நெறி விளக்கம். குமரகுருபரர். அன்பான அருட்பார்வையே அரும்பாகவும் மகிழ்ச்சியான முகமே நாள் பூத்த புது மலராகவும் மெய்மையிலான இன்சொல்லே இனிய காயாகவும் ஈகையே கனியாகவும் ஆக இவ்வகைப்பட்ட நன்மைகள் மிகுந்த பெருந்தன்மை உடையவர்கள் அல்லரோ சலியாத கற்பக மரத்தை போன்றவர்கள் ஆவார்கள். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடுத்து வேற்றுமை கொண்டாடா மெய்மையும் மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. அறநெறிச்சாரம். முனைப்பாடியார். குற்றமில்லாமல் சொல்லும் குணமும் துன்பமுற்ற விடத்தும் அதனால் தளர்ச்சியடையாது இருக்கும் பொறுமையும் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை கொள்ளாத உண்மை நிலையும் இம்மூன்றும் மிக உயர்ந்தனவாகும். சான்றாண்மை உடையவருக்கே இவை வாய்க்கும். பொன்னும் கரும்பும் புகழ் பாலும் சந்தனமும் சின்னம் படவருத்தன் செய்தாலும் முன்னிருந்த நற்குணமே தோன்றும் நலிந்தாலும் முத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. நீதி வெண்பா. இனிமையானவை என்று எல்லோராலும் புகழப்படுகின்ற பொன், கரும்பு, பால், சந்தனம் என்னும் இந்நான்கு நற்பொருட்களையும் நிலை குலைந்து போகும்படி சிதைத்தாலும் முன்பு இருந்த ஒளி, இனிமை, சுவை, மனம் என்னும் நல்ல இயல்புகளே மிகுந்து தோன்றும். அதுபோல நற்குணங்களையுடைய சான்றோர்கள் நலிந்தாலும் அவர்களிடம் நல்லியல்புகளே மிளிர்ந்து தோன்றும். பேரறிஞர் தாக்கும் பிறர் துயரந் தாங்கியே வீரமொடு காக்க விரைகுவார். நேரிழாய் மெய்சென்று தாக்கும்
வியன்கோல் அடித்தன் மேற்கை சென்று தாங்குங் கடிது. நன்னெறி சிவப்பிரகாசர். உடம்பிலே போய் தாக்குகின்ற பெரிய கோலினது அடியை கையானது விரைந்து போய் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும். அதுபோல பேரறிவுடைய சான்றோர் பெருமக்கள் வருத்துகின்ற பிறருடைய துன்பங்களை தாம் ஏற்றுக்கொண்டு பாதுகாத்தற்கு முற்படுவர். தெற்று பகைவர் இடர்பாடு கண்டக்கால் மற்றுங் கண்ணோடுவர். மேன்மக்கள் தெற்ற நவைக்க படுத்தன்மை தாயினும் சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. பழமொழி 400. முன்றுரையறையனார். பாம்பானது அடித்து கொள்ளப்படும் கொடிய தன்மை உடையதே என்றாலும் சான்றோர் கூட்டத்தில் சென்றால் அதுவும் கூட அடிபட்டு சாகாமல் தப்பிவிடும். பகைவர்கள் படும் துன்பத்தை தெளிவாக உண்மையென கண்டபோது மேன்மக்கள் அவர்கள் மீதும் கண்ணோட்டம் செலுத்தி உதவவே செய்வார்கள். பகைவர்க்கும் துன்பத்தில் உதவுவது சான்றோர் பண்பு என்பது கருத்து. சான்றோர்கள் தங்களது சிறந்த நற்குணங்களிலிருந்து எப்போதும் மாறமாட்டார்கள். அவர்களுடைய சிறப்பே அவர்தம் நற்குணங்கள்தான். சான்றாண்மை. பண்பாடுடை பணிவு. இனிமை நிறை சொற்கள், உயர்வுமிகு சிந்தனைகள், பொதுநலம் விழைதலெல்லாம் சான்றோர் பெருமக்களின் நல்லருங்குணங்களாம். வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம்.